Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. ட்ரஸ்டடான சைட்டா இருக்கட்டும் சரி, ஸ்கேம் சைட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தெரியாமலே இன்வெஸ்ட் பண்ணி இப்ப கூட நீங்க வந்து மணி ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க டெய்லி இன்கம். சோ இந்த இன்வெஸ்ட் பண்றத பத்தி CBSL சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா இவங்க என்ன சொல்லி இருக்காங்க? அத பத்தின முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பாட்டில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் CBSL சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா இவங்க வந்து சில வெப்சைட்டில் வந்து மணி ஏர்ன் பண்ணுற வந்து தவிர்க்க சொல்கிறாங்க. அப்படியான வெப்சைட்டை வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் வந்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய பேர் வந்து விஷயம் தெரியாமல் இந்த சைட்டில் போயிட்டு காசு போட்டால் ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். நீங்கள் 10 ரூபா போட்டால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 15 ரூபா வந்து கிடைக்குது. இந்த மாதிரி யாராவது சொன்னால் ஆன்லைன் ஏர்னிங் சம்மந்தமான உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் நாலேஜ் வந்து இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யாராவது சொன்னால் கட்டாயம் நீங்கள் வந்து அந்த 10 ரூபா போயிட்டு போட்டு 15 ரூபா ஏர்ன் பண்ண தான் பார்ப்பீங்க. இது வந்து உங்களோட பிள்ளை இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போதிய அளவான நாலேஜ் வந்து இந்த இடத்துல இருந்து எடுக்க வேணும். ஸோ இப்படியான சைட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா அவங்களுக்கு தெரிஞ்ச சைட்டை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் போயிட்டு காசு போட வேணாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நார்மலாக வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டில் வந்து மணி மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியான சைட் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து தவிர்க்கப்பட்டதா இல்லையா, அதையும் வந்து நீங்கள் அறியலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு பாருங்கள் CBSL பிரமிட் ஸ்கீம் இந்த மாதிரி நீங்கள் சும்மா சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு வரும் முதலாவதோ ரெண்டாவது லிங்கில் வந்து வரும் பாருங்கள். முதலாவதுலேயே வந்து இருக்குது நோட்டீஸ் டு ஜென்ரல் பப்ளிக் ஆன் ப்ரோஹிபிட்டட் பிரமிட் ஸ்கீம். இலங்கை மத்திய வங்கியால் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காவால் வந்து தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுற வெப்சைட் வந்து இந்த லிங்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் பாருங்கள் நோட்டீஸ் டு ஜென்ரல் பப்ளிக் ஆன் ப்ரோஹிபிட்டட் பிரமிட் ஸ்கீம்னு சொல்லி 21 கம்பெனிஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டெக்ஸ்ட்ன்னு இருக்கு பாருங்கள். இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முதல் பாருங்கள், இதை வந்து பப்ளிஷ் பண்ணது ஜனவரி 20. ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக அப்டேட் ஆகியிருக்கு. ஃபுல் டெக்ஸ்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் பண்ணுறேன். PDF-ஆக வந்து வரும். ஸோ PDF-ஐ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 21 வெப்சைட். ஸோ ஒன்று வந்து பாருங்கள் டிஎன் லங்கா ஹெல்த் கேர். இதில் வந்து யாராவது காசு போட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இனி வந்து காசு போட வேணாம். நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து எடுத்துகிட்டுருங்க, காசு வந்து போட வேணாம். இப்போ நான் சொல்கிற எல்லா வெப்சைட்லேயும் வந்து யாராவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மேலதிகமாக இந்த வித காசும் வந்து போட வேணாம். ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்து ஏர்ன் பண்ணுங்கள், பட் காசு போடாமல் உங்களுக்கு வர ரிட்டர்னை மட்டும் எடுத்துகிட்டுருங்க. அது வந்து எப்போ வந்து முடியுதோ அதோட வந்து நீங்கள் எண்ட் ஆகலாம். ஓகே, ரெண்டாவது பாருங்கள் பெஸ்ட் லைஃப் இன்டர்நேஷனல் PVT LTD ப்ரைவேட் லிமிடெட். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க் WO இன்டர்நேஷனல் ப்ரைவேட் லிமிடெட். அடுத்த வந்து பாருங்கள் நாலாவது VML இன்டர்நேஷனல் ப்ரைவேட் லிமிடெட். அஞ்சாவது வந்து ஹைட் பண்ணியிருக்கு. ஆறாவது வந்து ஃபாஸ்ட் ரீசைக்கிள் இன்டர்நேஷனல் PVT LTD. அடுத்த வந்து ஏழாவது ஸ்போர்ட் செயின் சொசைட்டி ஸ்ரீலங்கா. மற்றது எட்டாவது வந்து ஒன்மேக்ஸ் DT, அது வந்து விட்டு போயிட்டுது, அதாவது அவங்களே வந்து காசு அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒன்பதாவது வந்து MTFE, மற்றது வந்து MTFE SL குரூப், MTFE ரிலேட்டடான இதுலேயும் வந்து ஜாயின் பண்ண வேணாம். பத்தாவது வந்து ஃபாஸ்ட்வின் PVT LTD ப்ரைவேட் லிமிடெட். 11வது வந்து ஃப்ரோகோ ஆன்லைன் ஆப் ஃப்ரோகோ ஆன்லைன் ப்ரைவேட் லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. மற்றது வந்து 12வது ரைட் டு ட்ரீ ஃப்ரீடம்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு, அதுலேயும் வந்து வேணாம். 13வது வந்து QNet. 14வது வந்து ஈரா மிராக்கிள் ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் ஜெனிசிஸ் பிஸ்னஸ் ஸ்கூல். 15வது வந்து லெஜர் பிளாக். 16வது வந்து இசிக்மா இன்டர்நேஷனல் ப்ரைவேட் லிமிடெட். 17வது வந்து பிகோயின் ஆப் அண்ட் சன்பர்ட் ஃபவுண்டேஷன். 18வது வந்து விண்டெக்ஸ் ட்ரேடிங். 19வது வந்து த என்ரிச் லைஃப் ப்ரைவேட் லிமிடெட். 20வது வந்து ஸ்மார்ட் வின் என்டர்பிரீனியர் ப்ரைவேட் லிமிடெட். 21வது கடைசி வந்து நெட்ஃபோ இன்டர்நேஷனல் ப்ரைவேட் லிமிடெட் அல்லது நெட்ரிக்ஸ்ன்னு சொல்லி அந்த நேம்லேயும் வந்து வெப்சைட் இருக்குது. இப்படியான சைட்டில் வந்து யாருமே வந்து காசு போட்டு
மணி ஏர்ன் பண்ண வேணாமன்ற வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து சொல்லியிருக்கு. இது வந்து சென்ட்ரல் பேங்குக்கு தெரிஞ்ச வெப்சைட். சென்ட்ரல் பேங்குக்கு தெரியாமலே வந்து நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யாராவது இதில் இருக்காத வெப்சைட்லேயும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, காசு வந்து போட வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற டைம் நீங்கள் வந்து சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிட்டர்னை வந்து கொடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட இருக்கிற காசு வந்து மொத்தமாக அடிப்பாங்க. அதுதான் எல்லா வெப்சைட்லேயும் வந்து இதுதான் நடக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து நினைவில் வச்சுக்கொள்ள வேணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு போவீங்க, சின்ன ரிட்டர்ன் வந்து தருவாங்க, ஒரு இன்கம் வந்து தருவாங்க. அதை ஜாயின் பண்ணதுக்காக கூட இருக்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் நம்பி போயிட்டு மேலதிகமாக காசு போடுவீங்க. ஓகே, காசு போட்டால் காசு வரும்னு சொல்லி. பட் அங்கே இருந்து தான் நீங்கள் வந்து ஸ்கேம் பண்ண போடுறீங்க. காசை நீங்கள் எப்போ வந்து அந்த வெப்சைட்டில் நீங்கள் போட்டுட்டீங்களோ அந்த டைம்லேருந்து நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு அடிக்டட் மாதிரின்னு தான் சொல்லலாம். சிலர் வந்து நினைப்பாங்க இது ஸ்கேம்னு தெரிஞ்சும் காசு வந்து போடுவாங்க. ஓகே, போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி, அது அவங்களோட ஓன். பட் யாராவது நீங்கள் வந்து விஷயம் தெரியாமல் போயிட்டு காசை போட்டு ஏமாந்தீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஃபைனலாக நான் சொல்ல வர விஷயம், இப்படியான சைட்டில் போயிட்டு காசை போட்டு ஏமாற வேணாம். இதே மாதிரி எனக்கு தெரியாமல் கூட நிறைய வெப்சைட்டுகள் வந்து இருக்குது. இப்போ கூட இன்றைக்கு கூட லான்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க சில வெப்சைட். ஸோ யாரோ ஒரு ஆளோட கண்ணில் வந்து அந்த வெப்சைட் பாடும், காசை போடுவாங்க, மாறுவாங்க. ஸ்ரீலங்கா தான் மெயினாக வந்து எய்ம் பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து உங்களுக்கு மெயினாக சொல்லியிருக்கிறேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் காசு போடும்போது கட்டாயம் யோசிக்க வேணும். நீங்கள் யோசித்து பார்க்குறத விட கட்டாயம் அது வந்து ஒரு ஸ்கேமாக இருக்குமன்ற வந்து நம்புங்க. அவ்வளோ தான் நான் வந்து சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களால் முடிஞ்ச அந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. இப்படியான விஷயங்கள் இருந்து அவங்களையும் வந்து நீங்கள் தடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.